ஹே! கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க கொரியன் டிராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்றது தான். இப்பயும் சொல்றேன். எஸ் வாய்ஸ் ஓவர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க. மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த எபிசோட் எதுல ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோவும் சாமினும் வந்துட்டு ஹீரோக்கு ஒரு புது ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ண போறாங்க இல்லையா? அதுக்காக இடம் பார்த்துட்டு இருக்காங்க. சரிடா, எதுக்குடா இதெல்லாத்தையும் நீ வீடியோ எடுத்துட்டு இருக்க? அப்படின்னு சொல்லி சாமின் கேட்கும்போது, அவன் என்ன சொல்றான்னா, நான் வந்துட்டு எப்ப போவேன்னு எனக்கே தெரியல. நான் வந்து அதுக்குள்ளேயே வந்து உங்க எல்லாருக்குமே என்னோட மெமரிய கிரியேட் பண்ணி வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் வந்தப்போ எப்படி இருந்தது? அப்படின்றத தான் நான் இப்ப வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போதே, சாமினுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. அப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, இந்த ரெஸ்டாரண்ட்ட வந்துட்டு நான் பயங்கர ஃபேமஸ் ஆக்கணும்னு ஆசையா இருக்கு. அதுவரைக்குமாவது நான் இருப்பேனா, இல்லையா அப்படின்னு கேட்டா எனக்கே தெரியாது. நான் எவ்ளோ சீக்கிரம் வேணாலும் போயிடலான்னு நெனைக்கிறேன். ஆனா, அதெல்லாம் என்னால பார்க்கவே முடியாதுல்ல அப்படின்னு சொல்லி அவன் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவனுக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமாயிடுதாம். இது எல்லாத்துக்குமே காரணம் எங்க அப்பா தான். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. ஆனா, அவரு அத பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம இன்னொருத்தவங்க மேல பழிய போட்டுட்டாரு. இந்த மாதிரி ஒருத்தர் தான் என்னோட அப்பா. நான் அவருக்கு பதில் மன்னிப்பு கேட்கிறேன். எனக்கு நல்லாவே தெரியும் எங்க அப்பாவ உன்னால மன்னிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் என் மனசாட்சிக்காக நான் உன்கிட்ட சாரி கேட்கிறேன் அப்படின்னு சொல்றான். நீங்க அதெல்லாம் கேட்கவே தேவையில்ல. இதுல உங்களோட தப்பு எதுவுமே இல்ல. எனக்கு உங்கள பத்தி நல்லாவே தெரியும். நீங்க அதனால இத பத்தி எதையும் கவலைப்படாதீங்க. நான் போனதுக்கு அப்புறமும் வந்துட்டு என்னோட தம்பி, தங்கச்சிக்கெல்லாம் நீங்க வந்து ஹெல்ப் பண்ணீங்கன்னா போதும். சாமின் என்ன சொல்றான்னா, "தயவு செஞ்சு ஜங்ஹூன் கிட்ட சொல்லிடு. நீ சொல்லாம போயிட்ட அப்டின்னா, கண்டிப்பா அவளால அத தாங்கிக்கவே முடியாது." அப்படின்னு சொல்லும்போது, இவன் என்ன சொல்றான்னா, "நானுமே நெறைய வாட்டி ட்ரை பண்ணிட்டேன் அவகிட்ட சொல்லணும்னு. ஆனா அவகிட்ட என்னால சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல." அப்படின்னு சொல்லி இவன் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். டாயன் வந்து அவங்க அப்பாக்கு கால் பண்றான். சடனா அவன் கால் பண்ணிட்டு, "அப்பா நான் உங்ககிட்ட பேசணும். 12 வருஷத்துக்கு முன்னாடி அன்னைக்கு நடந்த விஷயத்த பத்தி பேசணும்." அப்படின்னு சொல்றான். இவங்க அப்பா, "ஐயய்யோ! இவனுக்கு என்னடா தெரிஞ்சது?" அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிடுறாரு. "சரி நான் நேர்ல வந்து பேசுறேன்ப்பா. நீங்க ஆஃபீஸ்லயே வெயிட் பண்ணுங்க எனக்காக." அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வச்சுடுறான். இவரு வேற எங்கன்னா நம்ம பார்க்கலாமாப்பா? அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு. ஆனா அவன் ஃபோன கட் பண்ணிட்டான். அதே டைமுக்கு வந்து நம்ம சாமியானா இருக்கான் இல்லையா? கொலவெறி கோவத்தோட அவங்க அப்பா கிட்ட வரான். "இப்ப எதுக்காக இங்க வந்த? நீ தான் வந்து எனக்கு புள்ளையே இல்ல நான் எப்பயோ சொல்லிட்டேன். எதுக்கு நீ அடிக்கடி சும்மா என்னோட ஆஃபீஸ்க்கு இங்க வந்து வந்து போற? என் பையன் இங்க வரப்போறான். அதனால மரியாதையா வெளியில போ" அப்படின்னு சொல்றாரு. "நான் ஒண்ணும் உங்க கூட உறவுமுறை கொண்டாடுறதுக்கு வரல. நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் கேட்க போறேன். நீங்க அத ஹெல்ப்பா கூட எடுத்துக்கலாம். நீங்க வந்து ஹாசன் கிட்ட சாரி கேட்டே ஆகணும். அவன்கிட்டயும் அவன் குடும்பத்துக்கிட்டயும் நீங்க சாரி கேட்டே ஆகணும்." அப்படின்னும்போது இவர் ஷாக் ஆயிடுறாரு. இவனுக்கு எப்புட்றா இந்த விஷயம் தெரியும்னு. "நீ என்ன பேசுறன்னே எனக்கு புரியல. மரியாதையா இங்க இருந்து கிளம்பு" அப்படின்னு திட்டுறாரு. அதுக்கு தான் அவன் என்ன சொல்றான்னா, "எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். இதுக்கு மேலயும் நீங்க நடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க தான் ஆசங்க 12 வருஷத்துக்கு முன்னாடி கார் ஏத்தி கொன்னீங்கன்ற விஷயம் எனக்கு தெரியும். நீங்க இத பண்ணிட்டு அசால்ட்டா உங்ககிட்ட காசு இருக்குன்றதுனால எல்லாத்தையும் மறைச்சிட்டீங்கப்பா. ஆனா அவங்க குடும்பமே எந்த அளவு கஷ்டப்பட்டதுன்னு உங்களுக்கு கொஞ்சம் கூட புரியல இல்லையா? அவன கார் ஏத்தி கொன்னுட்டு அடுத்தவங்க மேல பழி போடும்போது உங்களுக்கு கஷ்டமா இல்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்கிறான். கரெக்ட்டா அந்த டைம்க்கு டாயன் வந்து இது எல்லாத்தையுமே கேட்டுர்றான். அவன் 19 வயசு சின்ன பையன். அந்த சின்ன பையன கொன்னுட்டோம் அப்படின்ற ஒரு குற்ற உணர்வு கூட இல்ல. அவன்கிட்ட சாரி கேட்கணுன்ற ஒரு மன உறுத்தல் கூட உங்களுக்கு இல்லவே இல்லையாப்பா? ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்லுவேன். நான் உங்கள என் அப்பாவா நெனச்சு தயவு செஞ்சு கேட்கிறேன். அவன்கிட்டயும், அவன் குடும்பத்துக்கிட்டயும் ஒரே ஒரு சாரி கேளுங்க அப்படின்னு சொல்றான். இத எல்லாத்தையும் டாயன் கேட்டுட்டு அங்கருந்து அவன் கெளம்பிடுறான். அதுக்கப்புறம் சாமினுமே கெளம்பிடுறான். இவன் என்ன பைத்தியக்காரன்னு நெனச்சுக்கிட்டானா? லூசு மாதிரி பேசுறான். இதுக்காகவா இவ்ளோ நாள் நான் கஷ்டப்பட்டு இந்த விஷயத்த மறைச்சு வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பொலம்பிட்டு இருக்காரு. இங்க பார்க்கும் நம்ம ஹீரோவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப வந்து என்ன சொல்றான் பார்க் அப்படின்னு பார்த்தா, நான் வந்து 12 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பையனோட அட்டாப்சி ரிப்போர்ட்ட எடுத்து பார்த்தேன். அவனோட ஃபேஸ்ல வந்து ரைட் ஹேண்ட் சைடு கன்னத்துல ஒருத்தர் குத்து விட்டா மாதிரி இருக்கு. ஆனா வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு இல்ல. யாரு ஒருத்தருமே வந்து ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ற யாரு குத்துனாலுமே வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு கன்னத்துல தான் எதுக்க இருக்கவங்களுக்கு விழும். அப்ப வந்து இவனுக்கு ரைட் ஹேண்ட் சைடு இருக்கு அப்படின்னா, அவன் லெஃப்ட் கை யூஸ் பண்றவனா இருக்கணும். இல்ல அப்படின்னா, அவனோட ரைட் கைய அந்த டைம்க்கு யூஸ் பண்ண முடியாம இருந்திருக்கணும். நீ நல்லா திங்க் பண்ணி பாரு. டாங் சியோக் தான் வந்துட்டு அவனோட ரைட் கை உடைஞ்சு கட்டு போட்டுட்டு இருந்தான். அப்ப அவன் வந்து இவன் மூஞ்சில குத்துறதுக்கு
நெறைய சான்சஸ் இருக்கு. அதனால எனக்கு என்னவோ அவன் தான் கொலைகாரனா இருப்பானோன்னு தோணுது அப்படின்னு சொல்லி பார்க் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோவுக்குமே வந்து கொஞ்சம் டவுட் வருது. ஏன் அப்படின்னா, நம்ம டாயன் வந்துட்டு அவன் தான் என்ன அடிச்சான், நான் அவன தள்ளி விட்டுட்டு ஓடி வந்துட்டேன் அப்படின்னு தானே சொல்லியிருப்பான். ஒருவேளை டாயன் வந்து அவன கொலை பண்ணலையோ அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு இப்ப அதிகமா டவுட் ஆயிடுது. அதே டைம்க்கு கரெக்ட்டா பார்க்குக்கு டாயன் கால் பண்றான். "நீ எங்கடா இருக்க? நீ சீக்கிரமா ஸ்டேஷனுக்கு வா. உன்னோட ஸ்டேஷனுக்கு தான் நான் வரேன்" அப்படின்னு சொல்றான். "நீ எதுக்காகடா அங்க வர?" அப்படின்னு சொல்லி பார்க் கேட்கும்போது, "நான் அங்க நேர்ல வந்து எல்லாத்தையும் சொல்றேன்" அப்படின்னு சொல்றான். இத கேட்ட உடனே ஹீரோக்கு வந்து டென்ஷன் ஆகுது. டாயன் வந்து ஸ்டேஷனுக்குள்ள போறதுக்குள்ளயே ஹீரோ வந்து பக்கத்துல நின்னுறான். ஹீரோவ பார்த்த உடனே அவனுக்கு இன்னும் மனசு ரொம்ப சங்கடமாயிடுது. 2 பேருமே தனியா போய் பேசுறாங்க. அப்ப வந்து டாயின் என்ன சொல்றான்னா, "ஹாசன் என்ன மன்னிச்சிடு. எனக்கு இப்பதான் தெரியும். எங்க அப்பா தான் வந்து உன்ன கொன்றுக்காரு. அதுவும் வந்து அவரு உன்கிட்ட இதுவரைக்கும் ஒரு மன்னிப்பு கூட கேட்கலன்னு சொல்லிட்டு, இதுக்கு மேலயும் நான் வந்து அவர உன்கிட்ட மன்னிப்பு கேட்க வைக்க முடியுமா எனக்குன்னு தெரியல. ஏன்னா வந்து அவர் அடமென்ட்டா தான் இருப்பாரு. ஆனா நான் உன்கிட்டயும், உன் குடும்பத்துக்கிட்டயும் மன்னிப்பு கேட்கிறேன். இதுக்கு பிராயச்சித்தமா இவ்ளோ வருஷம் வந்து நான் மறைச்ச உண்மைய போலீஸ்ல சொல்லப் போறேன். நானே வந்து சரண்டர் ஆகப் போறேன்" அப்படின்னு சொல்றான். அப்பதான் ஹீரோ என்ன சொல்றான்னா, "அவசரப்படாத. இன்னொரு டவுட் எங்களுக்குள்ள இருக்கு. ஒருவேளை நீ அவன கொன்றுக்க மாட்டியோ அப்படின்ற டவுட் எனக்கு இருக்கு" அப்படின்னு சொல்லும்போது, "நீ என்ன சமாதானப்படுத்துறதுக்காக இதெல்லாம் சொல்ற. தயவு செஞ்சு என்ன விடு. இது செட் ஆகாது. நான் போறேன்" அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, "இன்னும் கொஞ்ச நாள்லயே நான் திரும்ப போயிடுவேன். நான் வந்த இடத்துக்கே போயிடுவேன்னு நெனைக்கிறேன். என்னோட குடும்பத்தையும், இன்னியும் நீ தான் இருந்து நல்லபடியா பாத்துக்கணும். எனக்கு நல்லாவே தெரியும். இவ்ளோ நாளுமே என் குடும்பத்துல இருக்க எல்லார பத்தியும் நீ கவலைப்பட்ட. எல்லாருக்காகவும் எல்லாமே நான் இல்லாத டைம்க்கு நீ தான் செஞ்சேன்னு எனக்கு தெரியும். அதனால தயவு செஞ்சு அத கன்டின்யூ பண்ணு" அப்படின்னு சொல்லும்போது தான் இவனுக்கு தெரியுது. ஐய்யய்யோ! ஹீரோ இன்னும் கொஞ்ச நாள்ல போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு, இவனுக்கு பயங்கர ஃபீல் ஆயிடுது. அதுக்கப்புறம் தான் இவன உட்கார வச்சு பொறுமையா எல்லா விஷயத்தையும் கேட்கிறான். "அன்னைக்கு என்ன நடந்ததுன்றத கரெக்ட்டா சொல்லு. ஏன் அப்டின்னா, டாங் சியாக் மேல எங்களுக்கு டவுட் இருக்கு. அவன் தான் வந்து பண்ணியிருப்பானோன்னு சொல்லிட்டு" அப்படின்னு சொல்லும்போது, "ஏய் ஆமான்டா, அன்னைக்கு நான் அவன பார்த்தேன். ஆக்சுவலா நான் இந்த பையன பார்க்கறதுக்காக ஆர்ட் ரூம் உள்ள போறதுக்கு முன்னாடியே, அவன் ரூம்ல இருந்து ஃபோன் பேசிக்கிட்டே வெளில வந்தான். அதுக்கப்புறம் நான் போயிட்டு அவன தள்ளி விட்டுட்டு ஓடி வந்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல" அப்படின்னு சொல்லும்போது, "சரி ஓகே. அப்ப எவ்வளவு நேரம் கழிச்சு நீ திருப்பி உள்ள போய் பார்த்த? அப்பதானே உனக்கு தெரிஞ்சது அவன் செத்துட்டான்னு சொல்லி" அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது, "கரெக்ட்டா ஒரு 10 நிமிஷம் இருக்கும். நான் வெளியில வந்துட்டேன். எனக்கு வந்து ஐயய்யோ! அவசரப்பட்டு அவன தள்ளி விட்டுட்டோமே! அதனால இவன் பெரிய பிரச்சனை பண்ணிட போறான். கண்டிப்பா நம்ம போய் சாரி கேட்டுட்டு வந்துரலாம். இல்லன்னா அவன் ஆசன் கிட்ட தான் சண்டை போடுவான்" அப்படின்னு சொல்லி திரும்பி 10 நிமிஷம் கழிச்சு உள்ள போனேன். அப்பதான் அவன் அடிபட்டு விழுந்து செத்து கிடந்தான். அதோட நான் பயந்து அங்கருந்து ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்பதான் ஹீரோ மறுபடியும் கேக்குறான். "இது பாரு, அவனோட ரைட் ஹேண்ட் கன்னத்துல வந்துட்டு ஒரு குத்து விட்டா மாதிரி அடையாளம் இருந்ததாம். அது அட்டாப்சில எழுதியிருக்காங்க. நீ நல்லா ஞாபகப்படுத்தி பாரு. அவன நீ குத்துனியா?" அப்படின்னு கேக்குறான். "சான்ஸே இல்லடா. அவன் தான் என்ன அடிச்சு என் கழுத்த புடிச்சு நெரிச்சானே தவிர, அவன ஒரே ஒரு அடி கூட நான் அடிக்கல. என் சுண்டு விரல் கூட அவன் மேல படல" அப்படின்னு சொல்லும்போது, அப்ப வந்து ஹீரோ சொல்றான், "அப்பன்னா வந்து 100% எனக்கும் தெரியும். டாங் சியாக் தான் வந்து இந்த கொலைய பண்ணியிருப்பான்" அப்படின்னு சொல்லி அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது தான், இவனுங்க 2 பேருக்குமே கொஞ்சம் சந்தோஷமாகுது. எங்க டாங்ஸியோக்க காட்டுறாங்க. இவன் வந்து கொலை வெறியா புடிச்சுக்கிட்டு இருக்கான். இத்தன வருஷம் கழிச்சு இங்க நம்ம திரும்பி வந்திருக்கோம். தேவையில்லாம நம்ம மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் செம்ம டென்ஷன் ஆயிட்டு இருக்கான். இப்பதான் இவன் சைடுல என்ன நடந்தது அப்படின்றத காட்டுறாங்க. ஆக்சுவலா இவனுங்க 2 பேருமே வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான். என்ன பிரச்சனை ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா, அந்த ஃபோன் பேசிக்கிட்டு போனான் இல்லையா? அது வந்து டான்சியாவோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான். இவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தா, அந்த பொண்ணுகிட்டயே போயிட்டு, "எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கியான்னு?" கேட்டிருக்கான். டான்சியாவுக்கு செம கோவம் வந்துருச்சு. "ஏன்டா, அவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்ன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அவ கிட்ட போயிட்டு கேட்டிருக்கியே, உனக்கு வெட்கமா இல்லையா?" அப்படின்னும்போது, "அவளுக்கு புடிச்சா என் கூட வரப்போறா, இல்லன்னா உன் கூட வரப்போறா. இதுல என்னடா பெரிய பிக் டீல் இருக்கு? நான் கேட்டு அவளுக்கு புடிச்சா என் கூட வந்திருக்க போறா. சரி விடு, அவளுக்கு பிடிக்கலன்னா இத பெரிய விஷயமாக்காத" அப்படின்னு சொல்றான். இவனுக்கு கோவம் வந்துடுது. அதனால தான் இவன் போட்டு அடிச்சிருக்கான். அப்பதான் வந்து அவன் விழுந்து அந்த மாதிரி அடிபட்டிருக்கு. இந்த கேஸ மறுபடியும் கலர்றது யாரா இருந்தாலும் சரி, இவ்ளோ வருஷம் கழிச்சு நான் கண்டிப்பா சும்மா மட்டும் இருக்க மாட்டேன். இதுக்கப்புறம் என்னால என்ன பண்ண முடியுமோ அவ்வளோத்தையும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் வீட்டுக்கு வெளியில உட்காந்துக்கிட்டு படம் வரைஞ்சுகிட்டு இருக்கா. ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அந்த டைமுக்கு
உள்ள தான் பார்க்கும் நம்ம ஜோவும் இருக்காங்க. ஜோ வந்து செம்ம ரொமான்டிக் மூட்ல இருக்காளா, பார்க் பயந்துகிட்டே இருக்காரு. "இது பாரு, இப்ப கொஞ்சம் டைம் இல்ல. தயவு செஞ்சு என்ன விட்டுட்டு நான் வேலைக்கு போணும்" அப்படின்னு பயப்படுறாரு. "ஏன்டா நீலாம் பெரிய போலீஸ்காரன்னு தயவு செஞ்சு சொல்லிக்கவே சொல்லிக்காத. உனக்கு வெட்கமாவே இல்லையா? நான் பொண்ணு, நானே வந்துட்டேன். நீ என்னன்னா இப்படி நடுங்குற" அப்படின்னு சொல்லிட்டு, இவ பாட்டு பயங்கரமா ரொமான்ஸ் பண்றா. உள்ள ஏதேதோ பொருள் எல்லாம் விழுந்த சவுண்ட் கேட்ட உடனே ஹீரோயின் உள்ள யாருமே இல்லையா? ஐய்யய்யோ! என்ன ஆச்சு? அப்படின்னு சொல்லிட்டு, இவளுக்கு தான் பாஸ்கோடு தெரியும் இல்லையா? வேக வேகமா உள்ள போறா. அங்க போனா பார்க் வந்து பாவம் போல மாட்டிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஜோ வந்து அவர உண்டில்லன்னு பண்ணிக்கிட்டு இருக்கா. இவ உள்ள வந்து இது எல்லாத்தையுமே பாத்துர்றா. "ஏய் ஜோ என்னடி ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு இவ கரல் கொடுத்த உடனே இவங்க 2 பேரும் எழுந்துர்றாங்க. "ஐயய்யோ! ஒண்ணும் இல்ல. எல்லாம் மேல விழுந்துடுச்சு. வேற ஒண்ணும் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சமாளிக்கிறாங்க. ஆனா பார்த்தா இவளோட லிப்ஸ்டிக் பூரா இவன் மூஞ்சிலயும், அவன் மூஞ்சிலயும் மாறி மாறி ஃபுல்லா பூசியிருக்கு. கரெக்ட். தெரியாம தான் விழுந்திருக்கோம் அப்படின்னு இவ சொன்ன உடனே 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா, அலறி அடிச்சுக்கிட்டு வீட்ல இருந்து வெளியில ஓடிர்றாங்க. விழுந்த பொருள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோவோட கேமராவ பாக்குறா. எந்த நேரம் இவன் கையிலயே வச்சுக்கிட்டு இருப்பான். எங்க இவன் மறந்து வச்சுட்டு போயிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, அது உள்ள இருக்க வீடியோவ ஓபன் பண்ணி பாக்குறா. பார்த்தா நம்ம ஹீரோயினுக்காக ஹீரோ ரெக்கார்ட் பண்ணி வச்ச வீடியோ தான் ஃபர்ஸ்ட் வருது. அப்பதான் அந்த வீடியோல என்ன ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தா, ஹீரோ என்ன சொல்றான்னா, "இந்த வீடியோவ நீ பார்க்கும்போது, மேபி நான் இருக்க மாட்டேன். நான் எங்கருந்து வந்தனோ, அதே இடத்துக்கே திரும்ப போயிருப்பேன்னு நெனைக்கிறேன். ஆனா ஒண்ணே ஒண்ணு நான் சொல்றேன். தயவு செஞ்சு நீ அழுதுகிட்டு இருக்கக்கூடாது. இந்த வீடியோ பார்க்கும்போது. நீ அழாத. கண்டிப்பா நான் திரும்பி வந்து கொஞ்ச நாள் உன் கூட இருந்தாலும் சரி, அந்த நாளு ஒரு நாளும் நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். இந்த சந்தோஷம் திரும்ப எனக்கு கிடைக்காதுன்னு எனக்கு தெரியும். உனக்குமே திரும்ப கிடைக்காது. இருந்தாலும் உன்னோட வாழ்க்கைய நீ வாழணும். அதுக்காக தான் நான் வந்து நம்ம 2 பேரோட மெமரியா இந்த வீடியோ எல்லாத்தையும் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்." அப்படின்னு சொல்லி அவ கேட்ட உடனே, அவ செம அப்செட் ஆயி அப்படியே கேமராவ கீழ போட்டுர்றா. கரெக்ட்டா அந்த டைம்க்கு ஹீரோ உள்ள வரான். "என்ன ஆச்சு ஜங்போன்? நீ ஏன் ஒரு மாதிரி இருக்க?" அப்படின்னு இவன் கேட்குறான். உடனே அவ என்ன கேட்குறான்னா, "நீ இன்னும் எவ்வளோ நாளைக்கு இத என்கிட்ட சொல்லாமயே மறைக்கலான்னு இருந்த? நீ என்கிட்ட குட் பை கூட சொல்லாமயே போயிடலான்னு நெனச்சுட்டல்ல. இந்த விஷயத்த நீ என்கிட்ட சொல்லலல்ல" அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அவ வெளியில போயிடுறா. இவன் பின்னாடியே ஓடி போய் கெஞ்சுறான். "தயவு செஞ்சு ஒரே ஒரு வார்த்தை கேளு. நான் பேசுறத மட்டும் கேளு" அப்படின்னும்போது, "எதனால நீ எனக்கு சொல்லல? திரும்பவும் நீ என்ன விட்டுட்டு போயிடுவ. மறுபடியும் நான் தனியா ஆயிடணும். அதுதானே. அதனால நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு சொல்லல" அப்படின்னு ஒரு ரீசன் சொல்லப் போற. அந்த மொக்கையான ரீசன கேட்கறதுக்கு நான் தயாரா இல்ல. தயவு செஞ்சு என்ன விட்டுடு. உன் மூஞ்ச கூட இப்ப எனக்கு பார்க்க புடிக்கல அப்படின்னு சொல்லிடுறா. அங்கருந்து கிளம்பி நேரா போய் ஆன்ட்டிய பாக்குறா. ஆன்ட்டி கிட்ட வந்துட்டு, "உங்க ஹஸ்பண்ட் வந்து சியோல்ல இருக்காருன்னு சொன்னீங்களே, அது பொய் தானே?" அப்படின்னு கேட்கும்போது, இவங்க வந்து, "அப்பனா உன்கிட்ட அசங்க எல்லாத்தையும் சொல்லிட்டானா?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்ல அவன் சொல்லல. பட் ஆனா எனக்கு தெரிஞ்சிடுச்சு. அப்ப உண்மைதான் இல்லையா? உங்க ஹஸ்பண்டும் உங்க கூட இல்லல்ல?" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா. அவர் போயிட்டாரு தான். ஆனா ஒண்ணே ஒண்ணு நீ புரிஞ்சுக்கணும்மா, அவங்க திரும்ப வந்து கொஞ்ச நாள் இருந்தாலுமே நம்ம கூட இருந்தது ஒரு பெரிய விஷயம். எல்லாருக்கும் அது கிடைக்காதுல்ல" அப்படின்னு சொல்றாங்க. "அதனால நீ உன்னோட வாழ்க்கைய சந்தோஷமா வாழு. அவன் அததான் எதிர்பார்க்கிறான். நீ அழணும் அப்படின்றத அவன் எதிர்பார்க்கல" அப்படின்னு சொல்றாங்க. இங்க நம்ம புதுசா ஜோடி சேர்ந்தவங்க ஜாலியா கரோக்கே எல்லாம் போயிட்டு ஒரே அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அந்த டைமுக்கு இவளுக்கு ஃபோன் பண்றா. ஃபோன் பண்ணிட்டு, "நான் இன்னைக்கு நைட்டு உன்னோட வீட்ல தான் தங்க போறேன். தயவு செஞ்சு நீ வந்துராத. நான் தனியா இருக்கணும்" அப்படின்னு சொல்லிடுறா. நைட் எல்லாம் இவளோட வீட்ல தனியா உட்காந்து கதறி கதறி அழுதுட்டு இருக்கா. ஹீரோ நைட்ல இருந்து காலையில வரைக்குமும் வந்துட்டு தூங்காம வாசல்லயே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்பதான் காலையில ஒரு பஸ் வருது. அதுலயாவது அவ வராளா அப்படின்னு பாக்குறான். பார்த்தா அதுல ஹீரோயின் வந்துடுறா. நேரா ஹீரோ கிட்ட வந்து ஒரு மெமரி கார்ட குடுக்குறா. "இது உனக்காக தான். நான் நைட் எல்லாம் ரெடி பண்ணேன்" அப்படின்னு சொல்றா. இவன் அவள கட்டி புடிச்சுக்கிறான். "நீ திரும்ப வந்துட்டல்ல, அதுவே எனக்கு போதும். மத்தது எல்லாத்தையும் நம்ம அப்புறமா பேசலாம்" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல நான் கிளம்புறேன். நீ போய் இத பாரு" அப்படின்னு அவ சொல்லிடுறா. அத போய் அவன் போட்டு பார்க்குறான். பார்த்தா, "இத நீ பார்க்குற அப்டின்னா, கண்டிப்பா நான் ஓகேயா இருக்கேன்னு அர்த்தம். நீ கவலைப்படாத. நான் நல்லபடியா தான் இருப்பேன். உண்மையா எல்லாருக்கும் இந்த மாதிரியான சான்ஸ் கிடைக்கிறதில்ல. எனக்கு இந்த சான்ஸ் கிடைச்சிருக்கு அப்டின்னு சொல்லிட்டு, அந்த சான்ஸ நான் நல்லபடியா யூஸ் பண்ணிப்பேன். கண்டிப்பா இருக்கிற கொஞ்ச நாள் நம்ம 2 பேருமே சந்தோஷமா இருப்போம். நம்ம வந்து ஒரு நல்ல மெமரீஸ கிரியேட் பண்ணுவோம். இதுக்கு மேல பக்கம் பக்கமா பேசுறதுக்கெல்லாம் எனக்கு ஒண்ணுமே இல்ல. அவ்வளோதான் நான் சொல்லி முடிச்சுட்டேன். நம்ம சந்தோஷமா இருக்கலாம். கவலைப்படாத" அப்டின்னு சொல்லிட்டு இத ஆஃப் பண்ணிடு எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் கிளம்பி வேலைக்கு போயிடுறா. அந்த டைமுக்கு
ஆன்டி வந்து என்ன சொல்றாங்கன்னா, "என்ன நீ வேலை பார்த்துட்டு இருக்க? எந்த வேலையும் நீ ஒழுங்கா பார்க்கிறதே இல்ல. தயவு செஞ்சு வீட்டுக்கு போயிடு. கொஞ்ச நாளுக்கு லீவ் எடுத்துடு. நானா திரும்பி வான்னு சொல்ற வரைக்கும் நீ வரவே கூடாது. புரியுதா?" அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அவங்க என்ன மீன் பண்றாங்கன்னா, ஹீரோ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்றதுக்கு தான் இத சொல்லிட்டு இருக்காங்க. இவளுக்குமே புரிஞ்சிடுது. அப்ப ஹீரோயின் என்ன பண்றான்னா, நேரா ஹீரோவ வந்து பாத்துட்டு, "இதே மாதிரி நம்ம 2 பேருக்குமே வந்து கப்பிள் டீ ஷர்ட் வாங்கியிருக்கேன். நம்ம 2 பேரும் போட்டுக்கலாமா?" அப்படின்னு சொல்றா. "ஏய் ச்சே எனக்கு வெட்கமா இருக்கு. நான் இது மாரிலாம் போட மாட்டேன்." அப்படின்னு சொல்றான் ஹீரோ. "அட போடா" அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுர்றா. ஹீரோ வந்துட்டு புதுசா ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ண போறான் இல்லையா? அத ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, அங்க டேப் உடைஞ்சு ஹீரோயின் ட்ரெஸ் பூரா நனைஞ்சிடுச்சு. "ஏய்! அத சீக்கிரமா ரெடி பண்ணுடா! பாரு என்னோட ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சிடுச்சுன்னும்போது, "சரி, சரி நீ வந்து அந்த புது டீ ஷர்ட்ட போட்டுக்கோ போ" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இவள அந்த டீ ஷர்ட்ட போட சொல்லி அனுப்புறான். அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே சாவறான். அவன் வந்த உடனே, "டேய் கை கழுவிட்டு உள்ள வரலாம்" அப்படின்னு பார்த்தா, "என்னடா அந்த டேப் ஃபுல்லா தண்ணி என் மேலயே அடிச்சிடுச்சு" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவனுக்குமே ட்ரெஸ் ஃபுல்லா ஈரமாயிடுச்சு. உடனே ஹீரோ என்ன பண்றான்னா, கப்பல் டீ ஷர்ட் தானே அது. அந்த டீ ஷர்ட்ட எடுத்து இவன் கிட்ட குடுத்து, "இத மாத்திக்கோங்க" அப்படின்னு சொல்றான். 2 பேரும் மாத்திக்கிட்டு வெளியில வராங்க. அத பார்த்த உடனே 2 பேருமே ஷாக் ஆயிடுறாங்க. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. பட் ஆனா ஹீரோயினுக்கு இவன் எப்படி அந்த டீ ஷர்ட்ட எடுத்து குடுத்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்பாகுறா. ஹீரோ இத வேணும்னு தான் பண்ணான் போல. உடனே அவன் சாய் என்ன சொல்றான்னா, "சரி, சரி ஓகே நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பிடுறான். அவனுக்கு ஓரளவு புரிஞ்சிடுது போல. அதுக்கப்புறம் நைட்டு பார்க்கும் நம்ம ஜோவும் என்ன பண்றாங்கன்னா, எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நாங்க 2 பேரும் டேட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மைய சொல்லிடுறாங்க. அப்பதான் என்ன யோசிக்கிறாங்கன்னா, டாயன் எதுக்காக இப்பலாம் வர்றதே இல்ல? அவன பார்க்கவே முடியறதில்ல. அவன் என்ன அவ்ளோ பிஸியாவா இருக்கான்? அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு தான் நடக்கிற எல்லா விஷயமும் தெரியுமே. அதுக்கப்புறம் ஹீரோ, ஹீரோயின் அதுக்கப்புறம் பார்க் 3 பேருமே வந்து பேசிக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப பார்க் என்ன கேட்குறான்னா, "நீ யார்கிட்டனா வந்து நீ இப்போ கேலரில வேலை செய்றேன்றத சொன்னியா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இல்லப்பா என் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே இப்போ தெரியாது" அப்படின்னு சொல்றா. அப்ப எப்படி அவனுக்கு வந்து நீ அந்த ஆர்ட் கேலரில வொர்க் பண்றேன்னு தெரிஞ்சு, கரெக்ட்டா அவன் உன்ன அங்க வந்து பார்த்திருப்பான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்பதான் வந்து ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, நம்ம ஹாச்சோலோட எக்ஸ் இருக்கா இல்லையா? அவகிட்ட மட்டும் தான் நான் நம்பர் குடுத்தேன் அப்படின்னு சொல்றா. உடனே நைட்டே வந்து ஹாச்சோல வீட்டுக்கு வர சொல்லிட்டு, எல்லா கதையையும் சொல்றாங்க. இவனோட ஃபோட்டோவையும் காமிச்சு, இவன் தான் வந்து உன்னோட எக்ஸோட லாயரான்னு மட்டும் கொஞ்சம் பார்த்து சொல்லு. எங்களுக்கு அப்படி டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவனுமே ஆமா, இவர் தான் வந்து அந்த லாயரு. ஆனா இவர் பேரு வந்து ஜாசன் பார்க்ன்னு தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்ப இவன் எல்லாத்தையுமே மாத்தியிருக்கான். அதனால தான் இவனோட கைரேகை இங்க கொரியால இல்ல அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. "ஏய் என்னப்பா சொல்றீங்க? என்னன்னே எனக்கு புரியல" அப்படின்னு ஹாச்சோல் கேட்குறான். அதுக்கப்புறம் தான் இவங்க எல்லா கதையையும் சொல்றாங்க. இவனுக்கு அப்பாடா சந்தோஷமாயிடுது. எப்படியாவது இவன புடிச்சுட்டோம்னா, எங்க அண்ணன் கொலைகாரன் இல்லன்னு எல்லாரும் ஒத்துப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறான். மறுநாள் ஹீரோயின் என்ன பண்றான்னா, ஹாச்சலோட எக்ஸுக்கு கால் பண்றா. "நம்ம 2 பேரும் மீட் பண்ணுவோமா?" அப்படின்னு கேட்கும்போது, அவ என்ன சொல்றான்னா, "இல்ல என்னோட லாயர் வந்து உங்க யாரையும் தனியா மீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருன்னும்போது, சரி ஓகே நீ உன் லாயர் கிட்ட கேட்டுட்டே வந்து என்ன பாரேன் பேசாம அப்படின்னு சொல்லி சொல்றா இவ. சரி ஓகே அப்பன்னா நான் என் லாயர் கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்றா அவளும். ஹீரோவும் ஹீரோயினும் மட்டும் தனியா தானே இருக்காங்க இப்போ. இப்போதைக்கு 2 பேரும் வேலை வெட்டி இல்லாம சுத்திக்கிட்டு இருக்காங்க இல்லையா? 2 பேருமே பார்க்குக்கு வந்திருக்காங்க. அப்ப ஹீரோயின் வந்து நான் போய் எதனா ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு போறா. அந்த டைமுக்கு ஒரு குட்டி பையன் பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கான். எங்க அம்மாவ காணோம்னு சொல்லிட்டு. சரி, சரி வாடா கண்ணா! நான் வந்து உன் கூட சேர்ந்து உங்க அம்மாவ தேடுறதுக்கு ஹெல்ப் பண்றேன். நம்ம 2 பேருமே போலாமே வா! அப்படின்னு சொல்லிட்டு இவன் தூக்கிக்கிட்டு அங்கருந்து போயிடுறான். கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோயின் வந்து பார்த்துட்டு அவ பயந்துடுறா. ஐய்யய்யோ! ஹீரோ சொல்லாம கொள்ளாம அவ்வளோதான் போயிட்டான் போல ஆஃப்டர் லைஃப்க்குன்னு நெனச்சு பயங்கரமா அழ ஆரம்பிச்சுடுறா. அப்புறம் பார்த்தா ஹீரோ எதிர்க்க வந்து நிக்கிறான். அவன பார்த்த உடனே அப்படியே உடைஞ்சு கீழ விழுந்துடுறா. அவளால முடியல. ஹீரோவும் ஓடி வந்து அவள கட்டி புடிச்சு சமாதானப்படுத்துறான். "நான் இன்னும் போல, எங்கேயும் போல. நான் ஒரு சின்ன குழந்தைய காப்பாத்துறதுக்காக தான் போனேன். வேற ஒண்ணும் இல்ல. அவங்க அம்மா கிட்ட கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன்" அப்படின்னு சொல்றான். அதோட 2 பேருமே வந்து பஸ்ஸுல ஏறிர்றாங்க. அதுக்கு அப்புறமா பார்த்தா தான் தெரியுது, ஹீரோயின் வந்து அவளோட டிராயிங் நோட்ட பார்க்லயே விட்டுட்டான்னு சொல்லி. வேக வேகமா இறங்கி 2 பேருமே அங்க போய் பார்க்குறாங்க. பார்த்தா அந்த டிராயிங் நோட் அங்க அவங்களுக்கு கிடைக்கல. வீட்டுக்கு வந்து ஹீரோ செம திட்டு திட்டிட்டு இருக்கான் ஹீரோயின. "எதுலயாவது பொறுப்பா இருக்கியா? எல்லாத்துலயும் கேர்லெஸ்ஸா இருக்க. அந்த டிராயிங் நோட்ட யாருனா அப்படி விடுவாங்களா?" அப்படின்னு கேட்கும்போது, "டேய் உன்கிட்ட தான்டா நான் வச்சுட்டு போனேன். நான் வெளியில போயிட்டு வரதுக்குள்ள நீயும் காணோம், டிராயிங் நோட்டும் காணோம்.
அப்ப நான் என்னதான் பண்ண முடியும்? நீ என்ன திட்டுற? அப்படின்னு கேட்கிறா. அப்ப யாரோ ஒருத்தவங்க கால் பண்றாங்க ஹீரோயினுக்கு. உங்களோட டிராயிங் நோட்ட பார்க்லேருந்து எடுத்தேன். உங்களோட நம்பர்ல அதுல இருந்தது. அதான் கால் பண்ணேன். நீங்க எங்க இருக்கீங்க சொல்லுங்க. நான் வந்து தரேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினுக்கு பயங்கர சந்தோஷம். டாங்ஸியோக்கு காட்டுறாங்க. அவன் வந்துட்டு ஒரு கிளையண்ட் மீட்டிங்க்காக ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்கான். அந்த ஹோட்டல்ல இவனோட பழைய ஃப்ரெண்ட பார்த்துட்டு அங்க பேசிக்கிட்டு இருக்கான். அப்ப பழைய ஃப்ரெண்டு, "டேய் உன்னோட விசிட்டிங் கார்டு குடு, இல்ல நம்பர் குடு, ஏதாவது குடு" அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கான். "எதுக்காகடா இவ்ளோ கேட்கிற? நான் ஃபாரினர்டா. எனக்கு இங்க லோக்கல்ல எதுவுமே இல்ல" அப்படின்னு சொல்றான். "ஏய் ஆக்சுவலி ஒரு விஷயம் உன்கிட்ட நான் சொல்லணும். நம்ம கூட படிச்ச பார்க் இருக்கான் இல்லையா? அவன் இப்போ வந்து ஒரு டிடெக்டிவ் ஆயிட்டான். அவன் வந்து 2, 3 வாட்டி வந்து உன்னோட கான்டாக்ட் நம்பர் ஏதாவது கிடைக்குமான்னு என்கிட்ட கேட்டான். அதனால தான் நான் சொல்றேன்" அப்படின்னும்போது, "ஓ! அப்படியா பார்க்கா? ஆமாண்டா. நான் அவன்கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கேன். நான் ஃபோன் பண்ணி பேசுறேன். வேற ஒண்ணும் இல்லல்ல" அப்படின்னு சொல்லிட்டு, இவன் பார்க்கோட கார்ட மட்டும் வாங்கிக்கிட்டு அங்கருந்து கிளம்பிடுறான். அதே நேரத்துக்கு ஹாச்சலோட எக்ஸ் இருக்கா இல்லையா? அவ வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்றா. "இன்னும் 1 ஹவர்ல காஃபி ஷாப்ல வந்து நானு அவர மீட் பண்ண போறேன். நான் பேசிட்டு நான் உங்களுக்கு கால் பண்றேன்" அப்படின்னு அனுப்பியிருக்கா. உடனே இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம ஹாச்சலுக்கு கால் பண்ணி அங்க போய் என்ன நடக்குதுன்னு பார்க்க சொல்றாங்க. அவங்க 2 பேரும் வந்துடுறாங்க. ஹாச்சலுமே அங்க வந்துடுறான். அப்ப அவன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, "இது பாருங்க, நீங்க வந்துட்டு 6 வருஷத்துக்கு முன்னாடி அந்த குழந்தைய இங்கேயே பெத்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஃபோன் பண்ணி கூட அந்த குழந்தை எப்படி இருக்குன்னு நீங்க கேட்கல. ஆக்சுவலா பார்த்தா, நம்ம கொரியாவோட சட்ட பிரகாரம் இந்த கேஸ் ரொம்ப வீக்கா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அந்த குழந்தைய நம்ம யுஎஸ்க்கு கூட்டிட்டு போக முடியும் அப்படின்னு எனக்கு தோணல. அதனால நீங்க இப்போதைக்கு கிளம்புறது தான் பெஸ்ட்டான ஐடியா" அப்படின்னு சொல்றான். "என்னால முடியவே முடியாது. எனக்கு என் குழந்தை வேணும். என் குழந்தை இல்லாம நான் வரமாட்டேன்" அப்படின்னு சொல்றா. "நான் சொல்றத நீங்க செஞ்சு தான் ஆகணும்" அப்படின்னு சொல்லி இவன் கட்டாயப்படுத்துறான். "நீ யார்றா என்ன கட்டாயப்படுத்துறதுக்கு" அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இங்க இருந்து அவ எழுந்து போயிடுறா. வேக வேகமா ஆச்சல் போயிட்டு, அவன் வந்து தண்ணி குடிச்ச கிளாஸ வந்து ஒரு கவர்ல எடுத்து வைக்கிறான். அத வேற அவன் பாத்துடுறான். பார்த்த உடனே இவன் வந்து இவளோட புருஷனாச்சே! இவன் எதுக்காக வந்து என்னோட கிளாஸ எடுக்குறான் அப்படின்னு சொல்லி இவன் குழப்பத்துல இருக்கான். அதுக்குள்ள மறுபடியும் அவ வந்து உங்ககிட்ட நான் இன்னும் கொஞ்ச நேரம் பேசணும். பேச வேண்டிய விஷயம்லாம் இருக்குன்னு சொல்றா. இவன் மறுபடியும் திரும்பி பார்க்கறான். அதுக்குள்ளயே ஆச்சல் அங்கருந்து காணோம். நேரா கொண்டு போய் அந்த கிளாஸ பார்க் கிட்ட குடுத்துடுறான். "சான்ஸே இல்லடா. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ஃபிங்கர் பிரிண்ட் கிடைக்கல அப்டின்னா, கண்டிப்பா இவன புடிக்கவே முடியாது நம்மளால" அப்படின்னு சொல்றான். இவனுக்கு டவுட் வந்துடுச்சு இல்லையா? அதனால வேக வேகமா இவன் யுஎஸ்க்கு ரெடி ஆகுறான். "எந்த ஃப்ளைட் கிடைச்சாலும் பரவால்ல, இன்னைக்கே கிடைச்சாலும் பரவால்ல. எனக்கு ஒரு டிக்கெட் இப்ப வேணும்" அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான். காயன காட்டுறாங்க. அவன் வந்து எப்படியாவது இன்னுகிட்ட பேசி அவள சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இன்ன பாக்கறதுக்காக வரான். அங்க பார்த்தா நம்ம சூஜி இருக்கா இல்லையா? அவளுக்கு பயங்கரமான வயிறு வலி வந்துட்டு இருக்கு. அவ வாசல்லயே உட்கார்ந்துட்டு இருக்கா. இவன் வேக வேகமா ஓடி போய் அவள அப்படியே தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறான். அங்க போனா நம்ம எண்ணுக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க ஹாஸ்பிட்டல்ல. இங்க அதே நேரத்துக்கு பார்க்க ஹீரோ, ஹீரோயின் எல்லாருமே வந்து அந்த ரிசல்ட்ட பாக்குறாங்க. பார்த்தா ஃபிங்கர் பிரிண்ட் மேட்ச் ஆயிடுச்சு. அந்த பொம்மையில இருந்த இன்னொரு ஃபிங்கர் பிரிண்ட் வந்து டாங் சியோக்குக்கு தான். நமக்கு ரொம்ப டைம் இல்ல. அவன சீக்கிரமே புடிக்கணும். இல்ல அப்டின்னா அவன் யுஎஸ்க்கு பறந்து போயிடுவான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் பார்க்கு. அதே நேரத்துக்கு ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் என்ன புடிச்சு செம திட்டு திட்டுறாரு. "நீங்கலாம் என்னம்மா சின்ன பிள்ளைய பாத்துக்கிறீங்க? அவளுக்கு வந்து இப்ப கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணல அப்டின்னா உயிருக்கே ஆபத்தாயிடும்" அப்படின்னு சொல்றாரு. உடனே இவ என்ன சொல்றான்னா, "நீங்க கவலைப்படாதீங்க சார். நான் உடனே என்னோட கிட்னிய குடுக்குறேன். நீங்க இருக்கிற எல்லா டெஸ்ட்டையும் எடுங்க" அப்படின்னு சொல்றா. எனக்கு இன்னும் வந்து ரொம்ப தேங்க்ஸ் நீ ஹெல்ப் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லும்போது, அவன் என்ன சொல்றான்னா, "இது என்னோட கடமை. அவ எனக்கும் தங்கச்சி மாரி தான். நீ என்ன நெனச்சுட்ட? என்னோட மனசுல இருக்க ஃபீலிங் மாறிடும்னு நெனச்சுட்டியா? கண்டிப்பா எந்த நாளுமே என் மனசுல இருக்க ஃபீலிங் மாறவே மாறாது. நான் கண்டிப்பா ஹாசிம் கிட்ட மறுபடியும் பேசுவேன்" அப்படின்னு சொல்றான். சூஜிய பாக்கறதுக்காக யங் வரான். அப்ப இந்தா வெளில வரா ரூம்ல இருந்து. "பாருடா அண்ணங்காரனுக்கு பயங்கர பாசம் வந்துடுச்சு" அப்படின்னு பார்த்தா, அவன் என்ன சொல்றான்னா, "சீக்கிரமே வந்துட்டு வேற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. இல்ல அப்டின்னா பிரச்சனை ஆயிடும். எவ்வளோ செலவானாலும் பரவால்ல. நான் ஏத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்றான். இவளுக்கு செம்ம கோவம் வருது. "இதெல்லாம் சொல்றதுக்கு நீ யாருடா? உனக்கு அறிவுன்றதே இல்லையா? உனக்கு கொஞ்சம் கூட ஈவு, இரக்கம் எதுவுமே இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு பலார்ன்னு ஒண்ணு கன்னத்திலேயே விடுறா. ஹீரோயின காட்டுறாங்க. ஹீரோயினோட டிராயிங் புக்க ஒருத்தவங்க எடுத்தாங்க இல்லையா? அவங்க வந்து அத குடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. அந்த டைமுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா,
நான் வந்து கார்ட்டூன் புக் எல்லாத்தையும் பப்ளிஷ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களோட கார்ட்டூன் டிராயிங் எல்லாமே எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. நீங்க வந்து எங்களுக்கு வந்து வொர்க் பண்ண முடியுமா? அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோக்கும் நல்ல சந்தோஷமா தான் ஆகுது. ஆனா ஹீரோயின் என்ன சொல்றான்னா, "இப்போதைக்கு என்னால ஜாயின் பண்ண முடியாது. நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன்" அப்படின்னு சொல்லிடுறா. அவங்க போன உடனே ஹீரோ புடிச்சு செம திட்டுறான். "இப்ப என்ன நீ பிஸியா இருக்க? நீ வேலை வெட்டி இல்லாம வெட்டியா என் கூட சுத்திக்கிட்டு தானே இருக்க. உனக்கு எந்த வேலையிலயும் ஒழுங்கா சேர்ந்து வேலை செய்யணும்னு பொறுப்பே இல்லையா? இப்படியே சுத்திக்கிட்டு இருக்கலாம்னு இருக்கியா என்ன?" அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டிர்றான். இவளுக்கே கொஞ்சம் கஷ்டமாயிடுது. ஹீரோ கோவமா அங்கிருந்து போன உடனே சாமின் வரான். சாமின் கிட்ட இந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி பயங்கரமா குடிச்சு புலம்ப ஆரம்பிச்சிடுறா. அவன் சாமினும் சேர்ந்துக்கிட்டு, ஆமா அவன் ரொம்ப திமிர் பிடிச்சவன் தான். அவன் எப்படி அப்படி பேசியிருக்கலாம்? இது எல்லாமே அவனோட தப்பு தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா எனக்கு தோன்றது என்னன்னு உன்கிட்ட நான் சொல்லவா? அவன் என்ன நினைக்கிறான்னா, அவன் இருக்கும்போதே வந்து உன்னோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்றத அவன் பார்க்கணும்னு விரும்புறான். நீ ஒரு நல்ல வேலையில நீ பெரிய ஆள் ஆயிட்ட அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, அவன் சந்தோஷமா போவான் இல்லையா? அவனால ஃபியூச்சர் எல்லாத்தையும் உங்க கூட இருந்து பார்க்க முடியாதுன்ட்டு பயங்கரமா அவன் ஃபீல் பண்றான். அவன் அதனால தான் இப்படி நடந்துக்கிறான். அவன நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றான். கிளம்பி வெளியில போற நேரத்துக்கு கரெக்ட்டா ஹீரோ உள்ள வரான். முட்டாள்! அறிவே கிடையாது. அடுத்தவங்களோட ஃபீலிங்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி உனக்கு கொஞ்சமும் புரிஞ்சுக்கிற தன்மையே கிடையாது. அவ வந்து நீ இருக்க வரைக்கும் அவ உன் கூடயே இருக்கணும்னு விரும்புறா. அவள நீ இவ்ளோ ஹர்ட் பண்றல்ல அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ, ஆமா நான் முட்டாள் தான் என்ன பண்றது அப்படின்னு சொல்றான். அப்ப இவன் திரும்பி உள்ள வரான். உள்ள வந்தாலும் ஹீரோயின் குடிச்சுக்கிட்டே தான் இருக்கா இன்னும். வந்த உடனே அவன் என்ன சொல்றான்னா, "நான் சில விஷயம்லாம் உன்கிட்ட பேசணும். எனக்கு வந்து ஃபியூச்சர்ல நீ எப்படி இருப்ப? இல்ல என்ன நினைச்சே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பியா? இந்த 12 வருஷம் நான் இல்லாம, நீ எந்த சந்தோஷத்தையும் பார்க்காத மாரி திரும்பவும் ஆயிடுவியான்னு பயமா இருக்கு. அது எல்லாத்தையுமே வந்து இல்லன்னு ஆக்கிட்டு நான் போணும். நான் நிம்மதியா போகணும். நீ நல்ல ஃபியூச்சர்ல சந்தோஷமா இருக்கன்னு நான் நெனச்சுக்கிட்டு போகணும். நான் இப்ப வந்து உன்கிட்ட ஒரு உண்மைய சொல்லப் போறேன். ஜாமீன் இருக்காரு இல்லையா? ஃபர்ஸ்ட் டைம் அவர் வந்து நீ ரெஸ்டாரண்ட்டுக்கு வேலைக்கு போனப்ப பார்த்தாருன்னு நெனச்ச இல்லையா? ஆனா அது தப்பு. அவர் ஆல்ரெடி உன்ன மீட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த எல்லா கதையையும் இவன் சொல்றான் இவகிட்ட. அவர் ரொம்ப நல்லவரு. அவர் வந்து அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்குமும் உன்ன ஒருத்திய தான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எனக்கு நல்லாவே தெரியும். அவர் வந்து அவரோட மனச மாத்திக்கவே மாட்டாரு. அவர் உன்ன நல்லபடியா பார்த்துப்பாரு. நீயும் அவரும் ஒண்ணா இருந்தீங்க அப்டின்னா, நான் வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். நான் நிம்மதியா இந்த உலகத்த விட்டு போவேன் அப்டின்னு சொல்றான். அவ்வளோதான் ஹீரோயினுக்கு செம்ம அழுகை வந்துருச்சு. அவ அங்கருந்து வேக வேகமா வெளியில ஓடி போயிர்றா. வெளியில போய் இவ நின்னு கதறி கதறி அழுதுட்டு இருக்கா. உள்ள ஹீரோவுமே பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கான். இதோடயே இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்லயே வந்துட்டு நான் இந்த டிராமாவ முடிக்கிறதுக்காக ட்ரை பண்றேன். இந்த டிராமா உங்களுக்கு புடிச்சிருக்கா? என்னோட எக்ஸ்ப்ளனேஷன் புடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துர்றேன். பாய்.